கர்மவீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாறு பகுதி 2 பிறப்பும் பெயரும் படிப்பும். ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 குமாரசுவாமி சிவகாமி ஆகிய தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்மளுடைய கர்மவீரர் காமராஜர். அவருடைய குலதெய்வமான காமாட்சி அம்மாவிலிருந்து காமாட்சியையும் பெற்றோர் ஆசையை அழைச்ச ராஜாவையும் சேர்த்து காமாட்சி ராஜா அப்படின்னு பெயர் வைக்கப்படுகிறது. ஆனால் நாளடைவில் அது காமராஜர் அப்படின்னு மாறிடுது. தமிழ்நாட்டுக்கே கல்விக்கண் திறந்த காமராஜருடைய பள்ளி படிப்பை துவங்கி வைத்தவர் அவருடைய தாத்தா தான். ஏனாதி நாயனார் வித்யாசாலா அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் காமராஜரை கொண்டு போய் சேர்க்குறாரு. எல்லாம் ரொம்ப சுமூகமாக போயிட்டு இருந்த நேரத்தில் காமராஜருக்கு ஒரு 6 வயது இருக்கும் பொழுது அவங்களுடைய அப்பா தேங்காய் மண்டி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாள் மத்தியானம் எனக்கு என்னவோ போல இருக்குது அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. பார்த்தா தூக்கத்திலேயே இயற்கை எழுதிடுறாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்போ தாத்தா தான் குடும்பத்தை வழிநடத்தி வராங்க. பட்டக்காலிலே படும் கெட்டக்குடியே கெடுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். அதே மாதிரி குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்த தாத்தாவும் அவங்களுடைய அப்பா இறந்து ஒரு சில மாதங்களில் தாத்தாவும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் காமராஜருடைய அம்மாவான சிவகாமி அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக சிக்கனமாக இருந்ததுனால குழந்தைங்களை படிக்க வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காமராஜருடைய கல்வியும் தொடர்ந்து நடைபெற்று வருது.